கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகம் அண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் அண்ணா, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம், எப்பொழுது நமக்கு அது கிடைக்கும்? ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், எனக்கு வேணும் ஆண்டவரை. கேட்டு பாருங்க. மனுஷன்கிட்ட கேட்குறது தப்பு, ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறது சரி. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு முறை 1000 ரூபாய் தாள் நோட்டு வந்த புதுசு. ஒரு தேவ மனிதர் மேடையில் நின்று கொண்டு இந்த புது 1000 ரூபாய் யாருக்கு வேணும்னு கேட்டார். எல்லோரும் நினச்சாங்க, எனக்கு கொடுக்கவா போகிறாரு. வயசான பாட்டிமா, ஐயா எனக்கு தாயா. அந்த வயசான பாட்டிமாவை வர சொன்னாங்க. அந்த 1000 ரூபா புது தாளை அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. மற்ற எல்லாருக்குள்ளேயும் ஒரு சத்தம். இப்படி நினச்சிருந்தா நான் கேட்டிருப்பேனே. ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். கேட்குறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதுவரைக்கும் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது சொல்கிறது சாதாரண மனிதன் அல்ல, சர்வ லோகத்தை படைத்த எம்பெருமான். ஆதியாகமம் 17:1 சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். மேகா 7:15 படி இன்னைக்கு நீங்கள் கேட்ட அதிசயம் உங்களுக்கு கிடைக்கும், கேட்ட அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்குறாரு தரிசனத்தில், உனக்கு என்ன வேணும் கேள், அவ்வளோதான். சாலமோன் கொஞ்சம் யோசிக்கிறான். எனக்கு பெரிய அளவில் ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவர. என்ன தெரியுமா வேதம் சொல்லுது? கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மேன்மையையும் கனத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு அருளி செய்தார். நம்ம தேவன்கிட்ட கேட்குறதுக்கு மேலா எபேசியர் 3:20 நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரர் சொன்னாங்க, நான் தொழில் செய்யறதுக்கு எனக்கு ஒரு சின்ன கடை இருந்தால் போதும். ஆண்டவர் சின்ன கடையை கொடுக்கல, பெரிய கடையாக 2 பெரிய கடைகளை கொடுத்தார். அது பெரிய ஸ்தாபனமாகவே மாறியது. ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கேளுங்க. யோவான் 14:14 என் நாமத்து நிமித்தம் எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பான். இதுக்கு வேறு பதிலே இல்லை. கேளுங்க, கேட்டு பாருங்க, ஆண்டவர் கொடுப்பதை நீங்கள் உணர முடியும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை கேட்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.